நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம் தேவ பிள்ளைகளே. 2014 வருஷத்தின் வாக்குத்தத்தம் லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் சனமாயிருப்பீர்கள். தேவ பிள்ளைகளை, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சனமே, அந்த நிபந்தனைகளின்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்போம் என்றால் ஆண்டவராகிய தேவரி நம் நடுவிலே உலாவுவார். இன்றைக்கு எத்தனை பேர் விக்கிரகங்களாக சொர்பங்களாக உறவுகளை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் விட்டு வந்த பாவங்கள் சிலைகளாக உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறதா? மூதாதையருக்கும் நன்றி சொல்கிறேன் என்ற விதத்திலே சித்திரம் தீர்ந்த கல்லை வைத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமை எல்லாம் அங்கே போகிறதா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அப்படி செய்வோம் என்றால் நம் நடுவில் அவர் உலாவ மாட்டார். முந்தினவராகிய பிதாவாகிய தேவன், பிந்தினவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகராகிய தேவன் நியாயாதிபதியாய் வந்து கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனை ஆராதிக்கிற தேவச்சனமே, நான் ஒன்றுக்கு உதவ மாட்டேன், ஐயோ நான் எப்படி இருக்கிறேன், ஐயோ என்னை யார் மதிப்பா, எனக்கு யார் இருக்கிறா? ஆண்டு சொல்கிறார், 7 வகைகளிலே அவர் எப்படி இருப்பார் என்று தியானித்தோமே, அந்த தேவன் உன் நடுவிலே நிற்கார். சூரியனை போல பிரகாசமுள்ள தேவன். அவர் உன் அருகில் நின்றால் உன் வீடு பிரகாசமாக இருக்கும். 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தின தேவனுடைய செய்கைகள் எவ்வளவு பெரியது. முடியாது என்பதை முடிய செய்கிற உன் தேவனாகிய கர்த்தர் அவர். அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், பெரு வெள்ளத்து சத்தத்தை போன்ற இறைச்சலுடையவர். சத்தத்தை கேட்கும் பொழுதே பிசாசு நடுங்கும். பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய தேவன். ரகசிய பாவங்கள் உனக்குள் இருந்தால் அவருடைய கண்களுக்கு தப்ப முடியாது. எந்த இடத்திலும் உலைக்களத்தில் நிற்கக்கூடிய பிரகாசமான பாதங்களுடைய தேவன் உனக்காக கடந்து வருவார். அவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு ஸ்திரப்பட்டு நிற்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வரும். அந்த வார்த்தைகளுக்கு யாரும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட தேவனை வணங்குகிற நீ பயப்பட வேண்டாம். அந்த வார்த்தைகளுக்கும் அந்த நிபந்தனைகளுக்கும் மட்டும் நீ உறுதியாக இருப்பாய் என்றால் தேவன் உன் நடுவிலே உலாவார். அவர் உன் தேவனாக இருக்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவற விட்டுறாதீங்க. தேவ பிள்ளையே, அந்த ஆராதனைகள் மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க நீ உன்னை விட்டு கொடுப்பது மிகவும் அவசியமான ஒன்று. உன்னை நீயே விட்டு கொடுப்பாயா? தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி அவர் இருப்பாய் என்றால் கற்பனைகள் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிவாய், அவரிடத்தில் அன்பு கூறுவாய், பிறனிடத்தில் அன்பு செலுத்துவாய். தேவன் வேண்டாம் என்று சொல்கிற காரியங்கள் செய்ய மாட்டீங்க. அப்படி செய்வோம் என்றால் சரியான ஏற்ற வேளையிலே மழை பெய்ய பண்ணுவார். நம்முடைய மரங்களும் வெளியின் விருட்சங்களும் நமக்கு கனிகளையும் தன் பலனை கொடுக்கும். ஒன்று கூட வீணாக போகாது. ஒரு தென்னை மரம் நட்டி வச்சா கூட அது உனக்கு பலன் கொடுக்கும். நீ திருப்தியாக சாப்பிட்டு உன் அப்பத்தை புசிப்ப. திருப்தி இல்லாத வாழ்க்கை இருக்குன்னா எங்கேயோ தப்பு இருக்கு. நீ கர்த்தரத்துலேருந்து எங்கேயோ விலகி இருக்கிற. கர்த்தர் நடுவில் உலாவல. சமாதானத்தை கட்டளையிட பண்ணுவேன், சமாதானத்தை கட்டளையிட பண்ணுவேன் என்று சொல்கிற தேவன் உன் நடுவிலே கடந்து வருகிறார். தேவ பிள்ளையே, நீ உன்னை விட்டு கொடுக்க ஆயத்தமா? மகிமையின் ராஜா, மகத்துவமான தேவன் கடந்து வருகிறார். நீதியுள்ள ராஜா வந்து கொண்டிருக்கிறார். சமாதானம் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கு நீ தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போக முடியும். அவர் உன் நடுவில் உலாவும்படி போனார் என்றால் அநேகருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவார். இன்றைக்கு 5வது ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். லேவியராகமம் 26:7 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். தேவ பிள்ளையே, சத்துருக்களை துரத்தும்படி ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். சத்துருக்களை துரத்துவோம். நமக்கு சத்துரு யாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துரு யாருங்க? பிசாசு தான். ஆதி நாட்கள்லேருந்தே அவன் தான் சத்துரு. அவன் ஒரு மனிதனுக்குள் புகுந்து தான் அவங்க நமக்கு சத்துருவாக மாறுறாங்க. ஐயோ என் புருஷனே எனக்கு சத்துரு. சில சொல்லுவாங்க, பைபிளே சொல்லியிருக்கு சிஸ்டர், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. தெய்வ பிள்ளைகளே, சத்துருவாக யாருனாலும் மாறலாம். ஆனால் பைபிளில் ஆண்டவர் நம் நடுவிலே உலாவார் என்றார்
உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். எந்த மனிதனை பிடித்து கொண்டு பிசாசு ஆட்டி கொண்டிருக்கிறதோ அந்த சத்துருக்களை துரத்தும்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம் நடுவிலே உலாவும் பொழுது சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள். ஒரு நாளும் சத்துருக்கு நீ அடிமையாக மாட்டான். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், இச்சகம் பேசி அடங்குவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆரம்ப நாட்களிலே நான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வரும் பொழுது எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ பேச்சுக்கள். கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் மடங்கடித்தார், மடங்கடித்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் முன்னத்தில் எதிர்பார்க்கிறது இதுதான். நீ தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நீ உன்னை விட்டு கொடுக்கிறாயா? அவர் உன் நடுவிலே உலாவார் என்றால் உன் சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள். தேவ பிள்ளைகளே, எப்படி சத்துருக்களை துரத்துவார்கள்? லேவியராகமம் 26:8 சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். 5 பேர் 100 பேரை துரத்துவாங்க. அப்போ தேவ பிள்ளையே, 5 பேர் 100 பேரை துரத்த முடியுமாங்க? பலமுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சத்துருடைய பலத்தை பார்க்காத, உன் கூட இருக்கிற தேவனுடைய பலத்தை பாரு. உன் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன்! அவரை போல ஒரு தேவன் இல்லை. அந்த மகத்துவமான ராஜா, அந்த மேன்மையான ராஜா உன்னை கொண்டு எத்தனை பிசாசுகளை துரத்துவார். நான் 89ஆம் வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியராக. அப்பொழுது தான் எனக்கு இந்த குடிசை பகுதி ஊழியத்தை குறித்து தெரியும். அப்பொழுது நான் ஒரு சகோதரியோடு இந்த புளியந்தோப்பு பகுதிக்கு நான் போயிருந்தேன். அந்த பகுதியிலே அந்த சகோதரியோடு ஒரு வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா வந்துச்சு, அழுதுச்சு. ஐயோ அம்மா, என் பையன் விண்ணி மில்லில் வேலைக்கு சேர்த்து விட்டேன். என் புருஷன் இறந்த பிறகு என் புருஷனுடைய வேலை தான் என் பையனுக்கு. ஒழுங்காக வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். திடீர்னு ரோட்டில் போகிற பொம்பளைங்களெல்லாம் கைப்பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னை கல்யாணம் பண்ணு ஒரு பொம்பளைங்களை விட மாட்டேங்கிறான். இப்போ சங்கிலியை போட்டு கட்டி நாங்கள் அந்த குடிசையில் வச்சுருக்குறோம், அந்த ஜெபம் பண்ண வாங்கம்மா. அப்போ என் கூட வந்து அக்கா சொன்னாங்க, ஐயோ நாங்கள் உபவாசம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஜெபிக்க முடியும், அப்போ தான் அந்த பேய் ஓடும் அப்படின்னாங்க. அந்த அம்மாவுடைய அழுகு கண்ணீர். திடீர்னு எனக்குள்ளே ஆவியானவர் சொன்னார், போய் அந்த பையனுக்கு ஜெபம் பண்ணு. நான் அந்த அக்காவை கூப்பிட்டேன், அக்கா போகலாங்க, நம்ம போய் ஜெபம் பண்ணுவோமே அக்கா, நம்ம 2 பேர் இருக்கோமே. உனக்கு தெரியாது, பிசாசை துரத்துன்னா அதுக்கு நிறைய இருக்குது. திருப்பி ஆவியில் உந்தப்பட்டேன். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நான் போய் அந்த குடிசையில் அந்த பூட்டு மாதிரி தொங்கிச்சு, அந்த பூட்டை அப்படி சும்மா பிடிச்சி இழுத்தேன், பூட்டு திறந்துச்சு. திறந்த உடனே அந்த படலை மாதிரி இருக்க அந்த கதவை திறந்துச்சு. அப்படி 2 கையிலையும் சங்கிலியை அப்படியே ஆட்டிக்கிட்டு அந்த பையன் வேகமாக வர்றான். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் எனக்கும் அவனுக்கும். அடுத்தது சங்கிலியா மேலே டமால்னு அடிச்சிருவான். எனக்குள்ளே இருந்த ஆவியானவர் சொன்னார், அந்த சட்டையை இருத்திப்படி. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டேன். சட்டையை கொளுத்தா பிடிச்சேன். பூனை ஒரு 30 பூனை என் மேலே விழுறது போல் எனக்கு ஒரு உணர்வு. பூனை மேலே விழுது, இந்த பையனை விட்டுரு, பூனை மேலே விழுது, பையனை விட்டுரு, மியான்னு சத்தம். சிறு வயதுலேருந்தே எனக்கு பூனைன்னா பயம், இந்த மியா சத்தம்னா ஒரு பயம், ஒரு அலர்ஜி. ஆனாலும் பிடித்தபடியே நான் விடலை. நான் ஜெபிக்க ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் ஜெபிக்க கொஞ்ச நேரத்தில் அந்த சங்கிலியை பிடிச்சி அந்த கை அப்படியே தளர்ந்தது. அந்த பையன் அப்படியே டமால்னு கீழே விழுந்தான். நான் கண்ணை திறக்கும்போது அந்த குடிசையே பகுதியே பின்னாடி நிற்கி. உடனே அந்த அக்கா ஓடி வந்து, ஐயோ என்ன நீ இப்படி பண்ணிட்டியே அக்கா, கொஞ்சம் தண்ணி கொடுங்கக்கா, அந்த பையன் எழும்பிடுவான், இந்த பிசாசு ஓடிட்டுக்கா. தண்ணியை தெளித்தோம், எழும்பி உட்கார்ந்துருந்தான், புத்தி தெளிந்து அம்மா கிட்ட பேசினான். அன்றிலிருந்து தேவ பிள்ளைகளே அவன் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். சத்துருக்களை துரத்துவீர்கள். எப்படி துரத்துவோம்? உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆண்டவர் உன் தேவனாயிருப்பார் என்றால், நீ அவருடைய ஜனமாயிருப்பார் என்றால், எந்த சத்துருவும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. சத்துருவை கண்டு நீ பயப்பட வேண்டாம், பிசாசை கண்டு நீ பயப்பட வேண்டாம். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், பிசாசு பிடிச்சிருக்கா, அதுக்கு இத்தனை நாள் உபவாசம் இருந்தால் நான் வரணும். தினம் தேவனோட உறவாடு.
அவருடைய வல்லமை தினம் உனக்குள்ள இருக்கட்டும். நீ பஸ்ஸில் போறியோ, ரோட்டில் போறியோ, தெருவில் போறியோ, எந்த பிசாசும் உன்னை கண்டு விலகி ஓடணும். அதுக்கு ஓடி போய் உபவாசம் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. தினம் அவரோட ஐக்கியப்படு. உனக்கு முன்பாக எந்த சத்துருவும் நிற்க முடியாது. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, அந்த அக்கா வெளியே வந்து, அந்த அம்மா வந்து ஓடி வந்துச்சு, என் காலில் உழாத குறையா. நான் சொன்னேன், ஐயோ அம்மா நீங்கள் வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, இந்த பையனை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போங்க. இனிமேல் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. கணவன் இழந்துட்டேன், பிள்ளை தான் என் வாழ்க்கை. நீங்கள் அந்த பிள்ளைய ஒரு பிசாசு பிடிச்ச உடனே எவ்வளோ வேதனைப்பட்டீங்க. இனி இந்த ஆண்டவரை விடாதீங்க. அப்போ பொஷவாக்கம் ஏசிய சர்ச்சுக்கு வர சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்து விட்டோம். அந்த அக்கா நான் வர சொல்லிகிட்டே வந்தாங்க. ஐயோ அமுதா உனக்கு ஒன்றும் தெரியல, ஐயோ இப்போ பிசாசு, இந்த பிசாசு எல்லாம் பின்னாடி வரும், நைட்டு உன்னை தூங்க விடாது, அது உன் வாழ்க்கையே பாதிச்சிடும். இன்று வரைக்கும் எந்த பிசாசும் என் வாழ்க்கையை பாதிக்கவில்லை. தேவப்பிள்ளையே, மகத்துவமானவர் உன்னோடு கூட இருப்பார் என்றால், விழுந்த சத்துரு விழுந்தது தான், ஓடி போன சத்துரு ஓடி போனவன் தான், அவன் வரமாட்டான். நீ மாத்திரம் கர்த்தருக்குள்ள நில்லு. கர்த்தருக்குள்ள இல்லைன்னா, நீ உன் பலத்தில் நின்னா அது ஓடிடும், அது உன்னை துரத்திடும், உன்னை பிடிச்சி அமுக்கி போட்டுரும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், சத்துருவை துரத்துவீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜீவனுள்ள தேவன், எத்தனை பேர் அதிகாலையில் இந்த பலத்தை பெற்றுக்கொள். உன் நடுவிலே உலாவுகிற தேவன், அவரோடு அவர் ஜனமாக நீ ஐக்கியப்பட்டுக்கொள். எப்பொழுதும் உன் பக்கத்தில் ஆண்டவர் நிற்கணும். அணுதின ஜெப வாழ்க்கை, அணுதின வேத வாசிப்பு குறையவே கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். அப்பொழுது சத்துருவை துரத்துவீர்கள். நாம் கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, உடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். மேன்மை மிகுந்தவரே, உடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஐயா, சத்துருக்களை துரத்துவீர்கள். இந்த உலகத்தில் சத்துருவினால வர்ற போராட்டம் தான் நிறைய ஆண்டவரே. ஐயோ கொடிய மரணம், அந்த சத்துருவை நிர்மூலமாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மரணத்தின் கூறு உள்ள, மரணத்தின் கட்டுகள் உள்ள இடங்களிலே நீர் எங்கள் நடுவிலே உலாவுவீர் என்றால் அந்த மரணத்தின் கட்டுகள் உடைந்து போகும். ஐயா, அசுத்த ஆவி அவனுடைய பலன் எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும், லேகியோன் போய் பிசாசு நீ சொன்னவுடன் நீர் அத்தட்டுனவன ஓடி போச்சு. அந்த ஆவியாண்டு வல்லம் எங்களுக்குள்ள இருக்கு ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்கள் நடுவில் உலாவணும். அதற்கு நீ சொன்ன கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதித்து எங்கள் ஜெப வாழ்க்கையிலே நாங்கள் உம்மோடு தரித்திருக்கணும். விக்கிரங்களின் சொரூபங்களை உண்டாக்காமல் நாங்கள் இருப்போம் என்றால், உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தி நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதில் ஒரு உறுதியாய் நான் இருப்பேன் என்றால், எந்த சத்துருவும் எனக்கு முன்பாக மட்டுமல்ல, ஜனங்களை அலக்களித்துக் கொண்டிருக்கிற அந்த சத்துருக்களை துரத்தத்தக்கதாக கர்த்தர்களை கரம் பிடித்திருக்கீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கீங்க. நீ எங்கள் நடுவில் உலாவுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே, அசுத்த ஆவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால், இயேசுவின் கரம் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. இப்பொழுதே அவர்கள் மீது உடைய வல்லமை கட்டண்டு போகட்டும் ஐயா. எல்லா அசுத்த ஆவியின் கட்டுகளும் அகண்டு போகட்டும். நீதியின் கர்த்தர், நித்தியத்தின் கர்த்தர், இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. மகத்துவமான தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மேன்மை மிகுந்த தேவன் நீர் அல்லவா, வல்லமை நிறைந்த கர்த்தர் நீர் அல்லவா. முட்டி வலியினால், கால் வலியினால் அவதிப்பட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நடக்க வைங்க. அன்பு தகப்பனே, மகத்துவமான தேவனே, ஐயா இந்த நாளில் ஆண்டவரே, கிட்னி நோய் அப்பா, எவ்வளோ பேர் டயாலிசிஸ் ஐயா, ஐயா எவ்வளோ சின்ன வயசில் டயாலிசிஸ் அப்பா, நம்முடைய மக்களுக்கு இறங்குங்கப்பா. இந்த கிட்னியை பிடித்து ஆண்டவரே மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த மரணத்தின் அகோரத்துக்கு கொண்டு போயிருக்கிற பிசாசை நிர்மூலமாக்குங்கப்பா. இயேசுவே இரட்சகர் மீது காணட்டின் சத்துருக்கள் துரத்தப்பட்டும் ஐயா. சகல இருதய வியாதிகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துங்க. மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை கட்டிந்து கொள்வார். தேவக்காரமும் கிருபை எங்கள் மத்தியில் அசைவாட்டும். நீதியின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.